இது ஒரு நார்மலான டிராவல் விலாகோ இல்லை வந்து டாக்குமெண்ட்ரியோ கிடையாது. இது வந்து டிஜிட்டலாக நான் உங்களை கிரிவலம் கூட்டிகிட்டு போகிறேன். நாம இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கும் ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கும் டோபமைன் ஹைக்குக்கும் பழக்கப்பட்டுட்டோம். அதே பழக்கம் நம்ம கோவிலுக்கோ ஆன்மீக சுற்றுலாவோ இல்லை கிரிவலம் போன்ற இடத்துக்கோ போகும்போது நம்ம மைண்ட் அதையே எதிர்பார்க்குது. அப்பெல்லாம் சின்ன வயசுல கிரிவலம் என்றாலே ஒரு பெரிய குதூகலமா இருக்கும். 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றுப்பயணம் பண்ண போறோம்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வருவோம். முந்த நாளே உடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்பா அம்மா கூட வந்து பஸ்லயோ ட்ரெயினோ பிடிச்சு கோவில் பத்தின சிறப்புகளை கதைச்சிட்டு சந்தோஷமா வருவோம். அப்போ நமக்கு அருணாச்சலேஸ்வரரோட ஒரு டிவைன் கனெக்ஷன் ஏற்பட்டது. நான் உங்க ஹோஸ்ட் தனஞ்சய் உங்களை இன்னைக்கு டிஜிட்டலா கிரிவலம் கூட்டிட்டு போறேன். கிரிவல பாதையில இருக்க ஒவ்வொரு சிறப்புகளையும் உங்களோட கதைக்க போறேன். ரெடியா? கிரிவலம் போலாமா? அப்படின்னா என்னோட சேர்ந்து ரெடியாவுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கொடுங்க. திருவண்ணாமலை கிரிவலம் கிழக்கு கோபுர வாசல்ல இருந்து தொடங்கணும். தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு செதறு தேங்காயை உடைச்சிட்டு திருவண்ணாமலையான நினைச்சு ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கணும். பிரதான கோயிலின் கிழக்கு பக்க வாசல்ல இந்த வடிவான இரட்டை பிள்ளையார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கிரிவல பாதையை தொடங்குவோம். நான் வெறும் காலில் தான் போறேன். மலையை சுத்தி தார் ரோடு தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சாக்ஸோ இல்லைன்னா சப்பட்டையோ போட்டுக்கலாம். அஷ்டலிங்கத்தில் முதலாவது லிங்கம் இந்திரலிங்கம். துலாம் மற்றும் ரிஷபராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். நம்ம இந்திரலிங்கத்தை வந்து அடைஞ்சிட்டோம். இந்திரலிங்கம் தேவர்கள் அரசனான இந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட லிங்கம். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டோம்னா நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கிடைக்கும்னு நம்பப்படுது. ஓகே, இந்த எனர்ஜியை உள்வாங்கிட்டு அடுத்த கோயிலுக்கு போவோம் வாங்க. அக்னிலிங்கம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தாச்சு. அக்னிலிங்கத்தை அடைஞ்சாச்சு. அக்னிலிங்கம் பஞ்சபூதத்துல அக்னிய குறிக்குது. அக்னிலிங்கத்தை வேண்டிக்கிட்டோம்னா மன ஆரோக்கியத்தையும் கெட்ட கர்மாவையும் அழிக்க உதவுறது என்று நம்புறாங்க. யமலிங்கம் விருச்சக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம். அஷ்டலிங்கத்துல ஒன் ஆஃப் த லிங்கம் கிரிவல பாதையில அமைந்திருக்கும். இதோ யமலிங்கத்துக்கிட்ட வந்தாச்சு. பயப்பட வேண்டாம். தெற்கு திசையின் பாதுகாவலர் தான் யமன். யமலிங்கத்தை வழிபட்டா உடல்ல இருக்க நோய்கள் நீங்கும் என்று நம்புறாங்க.
நிருதிலிங்கம் மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அஷ்டலிங்கத்துல ஒரு லிங்கம். அப்பா, இப்பதான் நடக்கிற கலைப்பு தெரியுது, கவலை வேண்டாம், அருணாச்சல சிவான்னு சொல்லுவோம். நாம இப்ப நிருதிலிங்கத்துக்கிட்ட நிக்கிறோம். நிருதிலிங்கம் தென்மேற்கு திசை அதிபதியோட லிங்கம். இந்த லிங்கத்துக்கிட்ட வேண்டிட்டோம்னா உலகத்தின் பற்று நம்மளை விட்டு நீங்கன்னு நம்பப்படுது. பௌர்ணமி தினத்தன்று இந்த கோவில்ல அதிகமா கூட்டம் நிரம்பி வழியும். ஸோ பார்த்து ஜாக்கிரதையா தரிசனம் பண்ணுங்க. திருநேர் அண்ணாமலை பார்வதி தேவி அண்ணாமலை, அதாவது திருவண்ணாமலைய கிரிவலம் வரும்போது இந்த இடத்துல நின்றுதான் திருவண்ணாமலையை தரிசனம் பண்ணாங்க. இந்த இடத்துல இருந்துதான் அண்ணாமலையார் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தார். இதே இடத்துலதான் பார்வதி தேவி சிவனோட ஐக்கியமான இடம். இங்க அஷ்டலிங்க கோவில்கள் மட்டும் இல்ல, நிறைய ஸ்பெஷலான விஷயங்களும் இருக்கு. நாம இப்ப நிக்கிறது நிருதிலிங்கத்துக்கும் வருணலிங்கத்துக்கும் நடுவுல. இங்கதான் ரமணாசிரமம் இருக்கு. இங்க இருந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம்னா சித்தர்களோட ஆசிகள் நம்ம பெறலாம். இங்க இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் தொலைவு நடந்து போனோம்னா திருநேர் அண்ணாமலை வரும். திருநேர் அண்ணாமலையிலிருந்து நம்ம திருவண்ணாமலையை நேர்ல முழுசா தரிசனம் பண்ணலாம். மேலும் இந்த இடத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் பார்வதி தேவிக்கு தரிசனம் கொடுத்த ஒரு இடம். இந்த இடத்துலதான் பார்வதி தேவி சிவனோட ஐக்கியமான இடமும் கூட. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடம். இந்த இடத்துல நின்று அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு அரோகரான்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு சந்தோஷமா நடந்து வரணும். வருணலிங்கம் மகர ராசி கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அஷ்டலிங்கத்தில் ஒரு லிங்கம். அரைவாசி தூரம் வந்தாச்சு. நாம இப்ப வருணலிங்கத்துக்கிட்ட நிக்கிறோம். வருணன் தண்ணிக்கும் சமுத்திரத்துக்கும் இறைவன். வருணலிங்கத்தை வழிபட்டா சகோதரர்கள் இடையே உள்ள பிரச்சனைகள் நீங்கும் என்று நம்புறாங்க. மேலும் தண்ணி சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தா தீரோன்னு நம்புறாங்க. நீங்க உங்களோட திருவண்ணாமலை கிரிவலத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணுங்க. வாயுலிங்கம் கிரிவல பாதையில் அமைந்திருக்கு. கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அஷ்டலிங்கத்துல ஒரு லிங்கம். நாம வடமேற்கு திசையை நோக்கி போறோம். நாம வந்தடைஞ்சிருக்கிறது வாயுலிங்கம். வாயுலிங்கத்தை வழிபட்டா இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா குணமாயிடும் என்று நம்புறாங்க. செல்வ நலன்கள் பண கஷ்டம் தீர்க்கக்கூடிய அஷ்டலிங்கத்துல ஒரு லிங்கத்தை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வீடியோவை ஸ்வைப் பண்ணாம என் கூட டிராவல் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? காசு வச்சுட்டு இருக்கேன்னா? யாருக்கு தான் காசு வேண்டாம்? நாம நிக்கிறது குபேரலிங்கம். குபேரலிங்கத்தை வழிபட்டீங்கன்னா காசு சேரும். ஏன்னா செல்வத்தின் அதிபதி. மேலும் குபேரன் வடக்கு திசையோட அதிபதி. குபேரலிங்கம் தனுசு மற்றும் மீன ராசிகள் வழிபட வேண்டிய அஷ்டலிங்கத்துல ஒரு லிங்கம் குபேரலிங்கம். ஈசான்ய லிங்கம் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகள் வழிபட வேண்டிய ஸ்தலம். நாம கடைசி லிங்கத்தை வந்து அடைஞ்சிட்டோம். இது ஈசான்ய லிங்கம். இவ்வளவு தூரம் நம்ம நடந்தே வந்திருப்போம்.
ஆனா இந்த கோவில்ல தான் நம்ம உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஈசானி லிங்கத்தை வழிபட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி நிச்சயமா உண்டு. இவ்வளோ நேரம் என்னோட கிரிவலம் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அவசரப்பட்டு வீடியோவை ஸ்வைப் பண்ணிடாதீங்க. வீடியோட கடைசியில் அண்ணாமலையாரோட ஆரத்தி தரிசனம் காத்துட்டு 14 கிலோமீட்டர் தொலைவு தூரத்தையும் கடந்து வந்தாச்சு. எங்க கிரிவலம் ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நின்னோம் ஆச்சு. நடந்து வந்த களைப்பு சுத்தமா தெரியவே இல்லை. அருணாச்சலா தீயனும் ஒளியாய் தோன்றினாய், அகமெரிய உன்னருள் போதினாய், அண்ணாமலையாரே அரோஹரா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலே போதும், நமக்கு நினைத்தாலே முக்தி தரும் அப்படின்னு சொல்ற திருவண்ணாமலையுடைய அனைத்து பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு முழுமையான அருள் கிடைக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வேறு ஏதாவது டெம்பிள்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட் செக்ஷனில் அந்த டெம்பிளோட பேரை பதிவிடுங்க.